உங்களுக்கான நம்பிக்கை என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பைபிள் நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. பைபிள் நமக்கு நம்பிக்கையை போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிசயங்களை செய்கிறது. இந்த நாளிலும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 42-43 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இந்த சம்பவம் இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் கடந்து போகையில் நடந்து முடிந்த சம்பவமாய் இருக்கிறது. இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு அங்கே எரிகோவுக்கு அருகாமையிலே அந்த கேட் வழியாக நடந்து வரும் பொழுது ஜனங்கள் ஆரவாரத்தோடு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு அற்புதங்களை செய்கிறார். இயேசு தொட்டா அற்புதம் நடக்குது. இயேசு பேசினா அற்புதம் நடக்குது. இயேசு பார்த்தால் அற்புதம் நடக்கிறது. அங்கே அந்த வழி அருகே, அந்த கேட், எரிகோவின் கேட் அருகே அமர்ந்திருக்கிற அநேகர் இயேசுவை நோக்கி ஓடி வந்திருப்பார்கள். இயேசுவை கூப்பிட்டு இருப்பார்கள். ஆனால் ஒரு மனுஷனை ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு கண் பார்வை தெரியவில்லை. அந்த மனுஷன் என்ன சத்தம் என்று கேட்கிறான். பார்வை தெரியாததுனால என்ன சத்தம் என்று கேட்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் கேட்கிறான். கேட்டு இயேசு வருகிறார் என்பதை அவனுக்கு அறிவிக்கிறார்கள். என்ன சத்தம் அப்படின்னோடனே, இயேசு இந்த வழியா வர்றாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவிக்கிறாங்க. உடனே அதை கேட்கிறான். கேட்டு எப்படியாவது நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் மனதிலே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு பார்வை தாங்கன்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பிக்கிறான், கூப்பிட ஆரம்பிக்கிறான். இயேசு அங்கே நின்று அந்த மனுஷனை அழைச்சி என்ன செய்கிறாரு? உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, நீ பார்வை அடைவாயாக, உன் ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாயாக சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இவனுடைய காரியம் கண் பார்வை கண் பார்வை இல்லை. ஆனால் இந்த மனுஷனாலே நன்றாய் கேட்க முடிகிறது. இந்த மனுஷனாலே பேச முடிகிறது. ஆகையினாலே தன் விசுவாசத்தினாலே அவன் பார்வை அடையும்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத உதவி செய்தார். ஒருவேளை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உடல் ரீதியாக ஒரு குறைபாடு, கண் பார்வை தெரியாத ஒரு மனுஷன். ஆனால் இன்று அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டிருக்கிறது. என்ன? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க தங்களுடைய படிக்கிற பாடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு நான் பார்க்க வேண்டிய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரிசல்ட், அந்த மார்க்ஸை பார்க்க முடியலையே, என்ன செய்வதென்று அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு வருகிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். இயேசு உங்கள் வீட்டருகே வருகிறார். உங்கள் படிக்கிற ஸ்தலத்துக்கு வருகிறார் என்பதை நான் அறிவிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நீங்க கூப்பிட ஆரம்பிங்க. கடவுளே, தேவனே, இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. என் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கணும். என்னுடைய நெக்ஸ்ட் லெவலில் என்னுடைய முன்னேற்றத்தை நான் பார்க்கணும் என்று நீங்கள் சொல்லுங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. இயேசு வருகிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்கள் அருகாமையில் வருகிறார். நீங்க இருக்கிற இடத்துல வருகிறார் சொல்லி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசித்து அதை கேட்டு நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்க. நீங்க விசுவாசத்தை கேட்டு நீங்கள் விண்ணப்பத்தோடு கூப்பிடுங்க. இயேசுவை, எனக்கு இறங்கும், என் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், என்னுடைய நெக்ஸ்ட் லெவலில் நான் பார்க்கணும், என்னுடைய முன்னேற்றத்தை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா அவர் சொல்லுவார், நிச்சயமாக உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ பார்ப்பாய், உன் ஆசீர்வாதத்தை நீ காண்பாய், உன் நன்மையை நீ காண்பாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாய் செய்வார். வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் என்னுடைய நெக்ஸ்ட் லெவலில் பார்க்க முடியல, அடுத்த பரிமாணத்துக்கு என்னாலே போக முடியவில்லை, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் இன்னும் அதிகமாக பார்க்கணும் சொல்லி, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் கடந்து போகணும், நான் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளணும், பார்க்கணும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? இந்த நாளிலே இந்த சத்தம் வருகிறது. இயேசு உங்கள் அருகாமையில் வருகிறார். நீங்க வேலை பார்க்க ஸ்தலத்தில் வருகிறார். நீங்க இருக்கிற இடத்துல வருகிறார். நீங்க அமர்ந்திருக்காதீங்க. இது கேட்டு, இந்த சத்தத்தை கேட்டு, என் தேவன் எனக்கு உதவி செய்ய வருகிறார், என் இயேசு எனக்கு உதவி செய்ய வருகிறார் என்று நீங்க கேட்டு நீங்க விண்ணப்பத்தோடு கூப்பிடுங்க. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல நீங்க பார்க்க போறீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆகையினாலே இந்த நாளிலும் தொழில் செய்கிறவர்கள், ஆண்டவர் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல், அடுத்த பரிமாணத்துக்கு நேராக உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் காணும்படியாக நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்.
உங்கள் விசுவாசம் உங்களை அடுத்த லெவலுக்கு, உங்கள் விசுவாசம் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.